டிவிகே கட்சியோட தேர்தல் மேலாண்மை செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு புஷியானது செக் வச்சிருக்காங்க. அதிமுகவில் இருக்கிற சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் பாத்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட போகாமையும் கட்சியில ஈடுபாடு இல்லாமல் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்காங்க. இதோட பின்னணி என்ன, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்திச்சுட்டு வெளியில பத்திரிகையாளர் சந்திப்புல ஆளும் அரசாங்கத்தை ரொம்பவே பாராட்டி பேசினாரு. ஒரு மாதம் முடிவெடுத்த நிலையில நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஊழல் பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு இந்த காணொலியில 3 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அரசியல் திரைமறைவுல நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா, அந்த திரைமறைவு ரகசியங்களை தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, முதலாவதாக டிவிகே கட்சியோட தேர்தல் மேலாண்மை செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு புஷியானது செக் வச்சிருக்காங்க. அப்படி என்ன செக் வச்சிருக்காரு அப்படின்றதையும், அதே போல அதிமுகவில் இருக்கிற சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் பாத்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட போகாமையும் கட்சியில ஈடுபாடு இல்லாமல் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்காங்க. இதோட பின்னணி என்ன, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்றதையும் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்திச்சுட்டு வெளியில பத்திரிகையாளர் சந்திப்புல ஆளும் அரசாங்கத்தை ரொம்பவே பாராட்டி பேசினாரு. இது ஏன், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றதையும் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலாவதாக டிவிகே கட்சியில தேர்தல் மேலாண்மை செயலாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள், அதாவது தன்னுடைய ஆதரவாளர்களை அனைவரையும் மாவட்ட செயலாளராக மாற்றணும்னு முடிவு பண்ணாரு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அதிமுகவில இருந்து வரவங்களுக்கு ஏற்கனவே புஷியோட, அதாவது புஷி ஆனந்தோட ஆட்கள்லாம் மாவட்ட செயலாளராக இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில தீவிர ரசிகராக இருந்தவங்க தான் பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்களா தமிழகம் முழுக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் மாத்தி தன்னுடைய ஆதரவாளராக ஆக்கணும் அப்படின்றது ஆதவ் அர்ஜுனாவோட ஐடியா. அதன்படி தன்னுடைய மாமியார் ஏடிஎம்கேல இருக்காங்க இல்லையா, லால்குடி எம்எல்ஏ ரீமா ரோஸ் அவர்கள் மூலியமா அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்களெல்லாம் டிவிகேவுக்கு கொண்டு வராங்க. ஸோ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், சிவபதி நேற்றைய தினம் லீமா ரோஸ் கூட பேசிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா டிவிகேல ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பதவியை கொடுக்கணும், மாவட்ட செயலாளர்களாக நியமிச்சிடணும், நம்ம ஆட்களை பரவலா நியமிச்சிடணும், நமக்கு விசுவாசியா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில அவர் மூவ் பண்ணாரு. இது சம்பந்தமா முதல்வர்கிட்டையும் பேசினாரு. முதல்வரும் சரி இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற முதல்வர் கேம்ப் ஆபீஸ்ல விவாதம் போயிருக்கு. அப்போ ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு, நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அதுவும் அந்த கட்சியில முக்கிய பொறுப்புல எல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் நமக்கு ஒரு பதவியை கொடுத்தாதான் நம்ம கட்சிக்கும் ஒரு கௌரவமா இருக்கும், அப்பதான் நம்மளை நம்பி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எடுத்து சொன்னாங்களாம். அப்ப புஷி ஆனந்த் இல்ல இப்படி எல்லாருக்கும் நம்ம வரவங்களுக்கு எல்லாம் கட்சி பதவியை கொடுத்தா அது சரி வராதுன்னு சொன்னாராம். கடைசி ஆதவ் என்ன சொன்னாராம், அப்ப ஏற்கனவே இருக்கிறவங்க இருக்கட்டும், நிறைய மாவட்டத்தை உடைச்சிடுவோம், அதாவது ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாராம். அதுக்கு புஷி ஆனந்த் அவர்கள் இல்ல அப்படி பண்ணா நம்ம கட்சியோட கோட்பாடே மாறி போயிடும், வரவங்க வரட்டுமே, கொஞ்ச நாள் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கு, கட்சிக்கு எப்படி பணியாற்றுறாங்க, அவங்க விசுவாசமா இருக்காங்களா எப்படின்னு பார்த்துட்டு பின்னாடி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் முதல்வர்கிட்ட சொல்லவே, முதல்வரும் ஓகே புஷி ஆனந்த் சொல்றது நல்லா தானே இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இது ஆதவுக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சான். புஷி ஆனந்த் ஆதவுக்கு செக் வச்சுட்டாருல, இதுல செம்ம அப்செட்டா ஆதவு கிளம்பிட்டாராம். சரி, ரெண்டாவது விஷயமா என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருக்க சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் கட்சி நிகழ்ச்சியிலையோ அல்லது எடப்பாடி கிட்டயோ சரண்டர் ஆகாம கிணத்துல போட்ட கல்லு போலயே இருக்காங்களா, அதோட பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ நேற்றைய தினம் சபாநாயகர் அவர்கள்
அதிமுகவில் வந்து கிளர்ச்சியாளர்கள் வந்தாங்க இல்லையா, 25 எம்எல்ஏக்கள், இவங்க 21 பேரை எடப்பாடியோட வேண்டுதலுக்கு இணங்க, அதாவது அவர் புகார் கடிதம் கொடுத்திருந்தாரு இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் எடுக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த புகார் கடிதம் திருப்பி கொடுத்ததை வாபஸ் வாங்கிக்கிட்டாரு. 21 பேர் மேல நீங்க எந்தவித நடவடிக்கை எடுக்க வேணாம், ஆனா 4 பேர் மீது, அதாவது மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திரு இசக்கி சுப்பையா, திருமதி சத்யபாமா, இவங்க 4 பேர் மேல மட்டும் கட்சி தாவல் தடை சட்டம் எடுங்கன்னு கொடுத்துட்டாரு. அதுதான் ஆய்வறிக்கையில இருக்கு அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்லிட்டாரு இல்லவா. இதுல இந்த 21 பேர்ல CV சண்முகமும் விஜயபாஸ்கரும், விராலிமலை விஜயபாஸ்கரும் அப்படியே அவங்க மேல மன்னிப்பு கடிதம் புகார் கடிதம் கொடுத்ததை வாபஸ் வாங்கினாங்களா. இருந்தும் அவர்கள் எடப்பாடி கிட்ட வந்து பேசாம சரண்டர் ஆகாம இருக்கிறதுனால எடப்பாடி என்னதான் அவங்க முடிவுன்னு விசாரிக்க சொன்னாராம். அந்த விசாரணையில பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, CV சண்முகம் அவர்கள் தற்போது எந்த கட்சிக்கும் போறது இல்லை. அதே ஆனா CV விஜயபாஸ்கர் மட்டும் அதிமுக விட்டு போறத கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு இருக்கு. இவங்க CV சண்முகம் விஜயபாஸ்கரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, அதிமுக வட்டாரங்கள சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, விஜயபாஸ்கரும் CV சண்முகமும் வந்து TVKல சேரலாம் அப்படின்ற முடிவோடு இருந்திருக்காங்க. ஏன் அப்படி அந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இதுல CV சண்முகம் அவர்கள் எந்த முடிவும் எடுக்காம தான் இருக்காரு. விஜயபாஸ்கர் அவர்கள் தான் TVK கட்சியில நம்ம போய் சேர்ந்துட்டு மீண்டும் MLA போஸ்ட் நிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல வெற்றி பெற்றோம்னா நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து விஜயபாஸ்கர் CV சண்முகம் அவர்கிட்ட சொன்னாராம். ஆனா CV சண்முகம் என்ன சொன்னாராம், விஜய வந்து நான் நம்புறதா இல்ல, ஏற்கனவே இவரை நம்பிதான் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பகைச்சிட்டு போயிட்டு நமக்கு 10 மந்திரி சபை கொடுப்போம், வாரியம் 5 வாரியம் கொடுப்போம்னு சொல்லி போனோம். நம்மளை நம்பி வந்தாங்க, அத்தனை பேரையும் நட்டாட்டத்துல விட்டுட்டாரு. நம்மளை கண்டுக்காம நம்ம கதியை பத்தி யோசிக்காம அவர் இந்த முடிவு எடுத்ததுல எனக்கு அவர் மேல நம்பிக்கையை போயிடுச்சு. இதுக்கப்புறமாவும் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அவர் மேல நம்பிக்கை இல்லை. அதுக்கு விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நான் இந்த தடவை பேசியிருக்கேன், அதாவது நான் வந்து ஒண்ணு ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் விராலிமலையில நின்று வெற்றி பெற்று அமைச்சர் ஆயிடுறேன், அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்க வந்து ரிசைன் பண்ண ராஜ்யசபா MP போஸ்ட் நான் வந்து மீண்டும் கேட்கிறேன், எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியா வந்துருங்க, ஸோ நம்ம இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னதான். இல்லை எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு CV சண்முகம் அவர்கள் சொல்லப்படுது. தற்போது விஜயபாஸ்கர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னா, திமுக பக்கம் போயிடலான்னு யோசிக்கிறாராம். ஆனா அங்க இருக்கிற ரகுபதி, மெய்யநாதன், அப்துல்லா இவங்கெல்லாம் இருக்காங்களா, ஏற்கனவே இவங்களை மீறி இவங்களை எதிர்த்து அரசியல் செய்து பழக்கப்பட்ட விஜயபாஸ்கருக்கு இப்ப அவங்க கூட போய் அரசியல் செய்யணும், இதுக்கப்புறமா நம்மளால தன்னிச்சையா கூல வச்ச முடியுமா நம்ம தொகுதியில புதுக்கோட்டை மாவட்டத்துல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காராம். ஸோ என்ன முடிவு எடுக்க போறாருன்னு இன்னும் தெளிவா தெரியாம குழப்பமான மனநிலையிலேயே இருக்காராம். CV சண்முகம் தற்பொழுது எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், நான் அமைதியா இருக்க போறேன், பெருசா அரசியல்ல எதுவும் ஈடுபடுற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். சரி, மூணாவதாக நேற்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை தலைமை செயலகத்துல சந்திச்சாரு. எதுக்காக அப்படின்னா, ஜூன் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடத்தினார். என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் பாமக தலைமையில நடைபெற்றது. இந்த கூட்டத்துல அதிமுக, BJP, காங்கிரஸ், TVK, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர் இந்த கட்சியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்க கட்சி உறுப்பினர்களாக கலந்துக்கிட்டாங்க. அதோட திமுக மற்றும் BCK, அது போக கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து கடிதம் அனுப்பினாங்கன்னு சொல்லி அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவரான திரு பாலு அவர்கள் சொன்னாங்க. ஸோ இந்த கட்சியின் இந்த சார்பாக ஒருமனதா எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சரிடம் கொடுத்துட்டு அப்ப நிறைய விஷயங்களும் பேசப்பட்டதா சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், வருகிற ஜூன் 18ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டசபை கூட்டத்திலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லுங்க. இதனால நிறைய விஷயங்கள் நன்மையா இருக்கும், உங்க கட்சிக்கும் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்ற விஷயத்துல அவரை பேசி நிறையவே கன்வின்ஸ் பண்ணாராம். அவரும் நான் கட்சியோட விவாதிச்சுட்டு அதிகாரிகளோட விவாதிச்சுட்டு என்னால முடிஞ்சதை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இடையில வந்து என்னன்னா, இவர் கூட வந்த 4 MLAக்கள் இருக்காங்க இல்லையா, பாமக MLAக்கள், இவங்களெல்லாம் வெளியில உட்கார வச்சுட்டு விஜய் அவர்கள்கிட்ட நிறைய பர்சனல் விஷயங்கள் பேசினாராம். அவர் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனையில நிறைய விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணி இதெல்லாம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்
அப்படின்னு சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு கைமாறாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க ஆட்சிக்கு ஏதாவது, அதாவது கம்யூனிஸ்டால ஏதாவது அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா கூட நான் எங்களோட 4 எம்எல்ஏக்களோட உங்களுக்கு ஆதரவு தரோம், அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை, நீங்க தெளிவா இருந்து இந்த ஆட்சியை தைரியமா திறம்பட செயல்படுங்க, எந்த முடிவு எடுங்க, நான் உங்களுக்கு பக்கபலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. விஜயும் சிரிச்சுக்கிட்டு சரி சரி கண்டிப்பா நான் உங்க உதவியை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மீட்டிங் சந்தோஷமா ஆனதாலேயோ என்னவே தெரியல, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு ஜோசப் விஜய் தமிழக முதல்வரை சந்திச்சுட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த அரசுக்கு பயங்கரமாவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர் எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த அரசுல வந்து பாத்தீங்கன்னா மின் தடை நிறைய இருக்கு, அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது, பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள்லாம் நடைபெறுதுன்னு கேட்கும்போது அவசரப்படாதீங்க, திமுக இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் ஏற்படுத்தின நிர்வாக சீர்கேடை சரி செய்யவே கொஞ்சம் நம்ம அவகாசம் கொடுக்கணும், குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது கொடுப்போம், அதன் பிறகு செய்வோம்னு சொன்னாராம். அதன் பிறகு விமர்சனங்களை வைக்கலாம்னு சொன்னாராம். அதே போல கரண்ட்டை பத்தி கேட்கும்போது அவர் ரொம்பவே புள்ளிவிவரத்தோட சொல்ல ஆரம்பிச்சாராம். என்ன அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 மெகாவாட் உற்பத்தி செய்யறதுக்கான திட்டங்களை அப்படியே கிடப்புல போட்டாங்களாம். ஸோ இதை மட்டும் அவங்க முறையா இந்த மின் உற்பத்தி செய்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம டிஎம்கே அரசாங்கம் கடந்த ஆட்சியில 4 வருஷத்துல 4 முறை வந்து பாத்தீங்கன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. அந்த உயர்த்தினதுல வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு லாபமா 1.5 லட்சம் கோடி வந்து லாபம் கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தும் மின்சாரத்துறைய நஷ்டத்துல இயங்குதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு மிக மிக காரணம் என்ன அப்படின்னா, உற்பத்தி செய்தா அவர்களுக்கு பெருசா இதுல லாபம் கிடைக்காதுன்ற அடிப்படையில தனியார்களிடம் ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபாய் வீதம் வாங்கி நிறைய ஊழல் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. சோ இதுவுமே மிகப்பெரிய காரணம், நிறைய ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு தகுந்த விசாரணையை நடத்தணும்னு சொல்லி முதல்வர்கிட்டையும் நான் கேட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற அடிப்படையில சொல்றாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முதல்வர் அவர்கள்கிட்ட இவர் நிறைய பர்சனலான விஷயங்களை பேசிட்டு வந்திருக்காரு, அதனாலதான் இவ்வளோ தூரம் இந்த அரசுக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளால விமர்சனம் வைக்கப்படுகிறது. எதுவா இருந்தா என்னங்க, நம்ம மக்களுக்கு நல்லது நடந்தா சரி, ஆமாவா இல்லையா? அதனால இந்த ஆட்சிக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் அவங்க கரெக்டா செய்யறாங்களா இல்ல தவறான பாதையில போறாங்களான்னு தெரியும். ஏன் அப்படின்னா லஞ்சங்கள் எல்லாம் இந்த ஆட்சியில குறைஞ்சிருக்கு அப்படின்றது பொதுமக்களும் சொல்றாங்க. நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல திரு அன்புமணி ராமதாஸும் அதே தான் சொன்னார். ஏன்னா அரசு சைட்ல பார்க்கும்போது லஞ்சம் நிறையவே குறைச்சிருக்காங்க, எல்லா துறையிலும் அதிகாரிகள் தான் இன்னும் மாறாம இருக்காங்க, அவங்களுமே கூடிய சீக்கிரத்துல மாறிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த காணொளியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.